ஒரு குடும்பமே வந்து நம்பிக்கையால வந்து நிக்குது. ஆனா, அந்த நம்பிக்கைய வந்து உடைக்க போகிறது வந்து ஒருத்தி தான். அவ தான் வந்து தங்கமயில். கடையில நடந்த திருட்டு அதே மாரி பொய்னால உண்மை எல்லாமே வந்து மறைஞ்சிடுது. சரவணன் கோவத்துல வந்து வெடிக்கிறான். ஃபைனலா திட்டமிட்ட நாடகம் தான் எல்லாரையுமே அது அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. தங்கமயிலோட அப்பா வந்து பணம் திருடுன பழி வந்து பழனி மேல வந்து விழுந்துடுது. இதனால செம்ம கோவத்துல வந்து இருக்கிறான் சரவணன். மயில கூப்பிட்டு வந்து விளாசுறான். ஆனா, அவ வந்து என் அப்பா திருடவே இல்ல அப்படின்னு பச்சையா வந்து நாடகம் போடுறா. இதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வந்து பாண்டியன் வந்து போகுது. அப்பதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சம்பவமே வந்து நடக்க போகுது. சரவணனே வந்து நிரந்தரமா வந்து பிரிச்சு வீட்ட விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி மயில் வந்து பாண்டியனுக்கு வந்து ஷாக் குடுக்குறா. காந்திமதி பர்த்டே ஃபங்ஷன்ல வச்சு கதிர் செஞ்ச காரியத்தினால அவன வந்து எல்லாருமே வந்து பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அப்ப ராஜியும் வந்து அவன்ட்ட எல்லாமே வந்து பண்ணிட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிற உன்னை பத்தி தான் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க பாட்டியும் கூட உன்னை பத்தி தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி ஒரே நாள்ல எல்லாரையுமே வந்து ஒருத்தனால வந்து சந்தோஷப்பட வைக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்கறா. இது எல்லாமே கேட்டுட்டு வைக்கப்படுற கதிர் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்ன திட்டினா கூட பதிலுக்கு வந்து வாக்குவாதம் பண்ணுவேன். ஆனா பாராட்டும் போது என்னால எதுவுமே வந்து பேச முடியல. போதும் விடு அப்படின்னு வந்து சொல்றான். இங்க இப்படி எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது. கடையில அமௌண்ட் திருடுனது மயிலோட அப்பா தான் அப்படின்னு மயிலுக்கு வந்து நல்லாவே தெரியும். என்னதான் இருந்தாலுமே அப்பா வந்து விட்டு கொடுக்காம வந்து பேசிட்டு இருக்கா. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா சரவணன் வந்து கூட்டிட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து வந்திருக்கு. சரவணன் வந்து போயிட்டு அமௌண்ட் திருடுனது மட்டும் வந்து சேஞ்ச் ஆக போகுதா என்ன, தேவையில்லாம பழனி மேல தான் வந்து தூக்கி பழி வந்து போட்டாங்க. என்னதான் இருந்தாலுமே பாண்டியன் வந்து பழனி பத்தி அப்படி சொல்லியிருக்க கூடாது. அட்லீஸ்ட் அப்பா வந்து சரவணன் வந்து வாயை திறந்து பழனி மேல எந்த தப்புமே இல்ல, மயிலோட அப்பா தான் வந்து திருடி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா அவனும் வந்து எதுவுமே வந்து சொல்லாம சைலண்டா இருந்துட்டு பழனி வந்து சமாதானப்படுத்தி என்ன கிடைக்க போகுது. இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து நடக்க போற சம்பவம் பாத்தீங்கன்னா நீங்க கேட்கும்போது மூச்சு பிடிச்சு கேட்கணும் அளவுக்கு வந்து பரபரப்பா வந்து இருக்க போகுது. இன்னைக்காவது பழனி வந்து திருடல அப்படின்னு வந்து பாண்டியனுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்றத வாங்க டீட்டெயில பார்க்கலாம். மயிலோட அப்பா கடையில வந்து திருடின சம்பவத்தினால பழனி மேல வந்து பழி விழுந்தனால தான் சரவணன் வந்து அப்செட்டா வந்துருக்கான். இன்னைக்கு மயில் வந்து ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதனால வந்து 11 மணி வரைக்குமே ரூமுக்குள்ள வந்து போகாம இருக்கா. அதுக்கப்புறம் சரவணன் வந்து தூங்கிருப்பான் அப்படின்ற எண்ணத்துல ரூமுக்குள்ள போறா. அங்க போனா அவன் வந்து தூங்காம எரிச்சலோட வந்து காத்துட்டு இருக்கான். அவன் வந்த உடனே உனக்கு வெக்கமா இல்லையா, உன் அப்பா பணம் திருடினாருன்னு சொன்னா கேட்டியா நீ அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு மயில் வந்து பியோர் ஆக்டிங் மோட்ல எதுவுமே தெரியாத மாதிரி எந்த பணமாமா நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு பச்சையா வந்து போய் சொல்றா. இன்னசென்ட் ஃபேஸ் வச்சுட்டு வந்து கேட்டுட்டு இருக்கா. அப்ப சரவணன் வந்து அவளை வந்து நேருக்கு நேரா வந்து பாக்குறான். கண்ணுல அவ்வளவு கோவம். என்ன சொல்றான்னா, நடிக்காதடி, உங்களால இன்னைக்கு என்னோட மாமா மேல வந்து அப்பா வந்து சந்தேகப்படுறாரு. சீ கருமம் அப்படின்ட்டு பெலாசிட்டு ரூமை விட்டு வெளியில வந்து போயிடுறான். அவன் போன உடனே மயில் வந்து அவன் அம்மாக்கு கால் பண்ணி இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றா. அதுக்கு அவளோட அம்மா வந்து கேவலமா வந்து பேசுறாங்க. பயப்படாத மயில், இனிமே யாருக்குமே தெரியாத மாதிரி அவர் வந்து கடையில வந்து பணத்தை எடுக்க சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவர் எடுத்த பணத்தை வந்து எங்கிட்ட கொடுக்குற, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றா. உடனே மயில் வந்து அவசரமா இல்லமா இனிமே அப்பா வந்து பணத்தை எடுக்க கூடாதுன்னு சொல்லுமா, இங்க ரொம்ப பிரச்சனை ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல கரெக்டா சரவணன் உள்ள வரான். அவன் சத்தம் இல்லாம அங்க நின்று அவங்க பேசுறது வந்து கேட்டுட்டு இருக்கான். என்னமோ பணம் எடுக்கலன்னு சொன்னா இப்ப எப்படி யாருக்குமே தெரியாம திருடுறதுன்னு பிளான் பண்றீங்களா அப்படின்னு வந்து கேட்கறான். அப்ப மயில் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் அப்படியெல்லாம் எதுவுமே பேசவே இல்லை அப்படின்ட்டு எகெயின் அண்ட் எகெயின் நாடகம் வந்து போட்டுட்டு இருக்கா. இதனால கடுப்பாகிற சரவணன், உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசவே முடியாது, நாளைக்கு உன்னை பத்தி எல்லாத்தையுமே வீட்டுல சொல்ல போறேன் அப்படின்னு வந்து சொல்றான். இதுதான் இன்னைக்கு உனக்கு இந்த வீட்டுல இருக்கிற கடைசி நாள் அப்படின்னு கத்திட்டு வெளியில போயிடுறான். இதனால செம்மையா வந்து ஷாக் ஆகிறா. மயில் என்ன பண்றானா, விடிஞ்ச உடனே சரவணன் எண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே பேக்கை தூக்கிட்டு வந்து ஹாலுக்கு வரா. அப்ப பாண்டியன் கோமதி இதை பார்த்துட்டு என்ன மயில் எங்க போற அப்படின்னு வந்து கேட்கறாங்க. உங்க பையன் பேசுறதை கேட்டுட்டு என்னால இதுக்கு மேலே இந்த வீட்டுல வந்து இருக்க முடியாது, நான் வாழ வெட்டியா வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங் கொடுக்குறா. இந்த மாதிரி எல்லாமே மயில் சொல்ற டைலாக் எல்லாமே அப்படியே வந்து கண்ணீர் வர மாதிரி ஆக்சுவலா ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி வந்து நல்லாவே ஆக்ட் பண்றா. எல்லாருமே அதிர்ச்சியில வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் கோமதிட்ட என்னன்னு விசாரிக்கிறாங்க. பாதி விஷயத்தை வந்து மறைச்சிட்டு சரவணன் வந்து இவங்க வந்து கொடுமைப்படுத்துற மாதிரி மயில் வந்து நாடகத்தை ஒன்று போடுறா. உடனே சரவணனை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு சரவணா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்போ மயில் பாதி விஷயத்தை வந்து மட்டும் தான் சொல்றா. இவர் என்ன துன்புறுத்துறாரு, அவமானப்படுத்துறாரு அப்படின்னு வந்து பிளேம் பண்றா. அப்போ பாண்டியனும் கோமதியும் வந்து கோவமா என்ன சொல்றாங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து உனக்கு கோவம் இருந்தாலுமே இப்படி அவளை வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு வந்து கண்டிக்கிறாங்க. ஒழுங்கா மயில உள்ள கூட்டிட்டு போய் வாழற வழியை பாரு அப்படின்னு பாண்டியன் வந்து கடுமையா வந்து எச்சரிக்கிறாரு. இந்த மாதிரி பாண்டியன் சொன்னதுக்கு அப்புறம் அவளை வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரா. என் வாழ்க்கையை வந்து காப்பாத்திக்க எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு வந்து மயில் நினைக்கிறா. அதுக்கு சரவணன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்னைக்குமே நீ தப்பிச்சிட்டே இருக்கலாம்னு நினைக்காத அப்படின்னு உறுதியா வந்து சொல்றான். அப்போ மயில் உள்ள போய் அம்மாக்கு வந்து கால் பண்ணி சாஃப்டா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வேலை கிட்டத்தட்ட வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ சரவணன் வந்து நம்பிக்கை வந்து ஃபுல்லா வந்து இழந்துட்டாரு. ஸோ அதனால நமக்கு ஒரு ஹிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது எல்லாமே ஒரு பெரிய கேம் தான் அப்படின்னு வந்து சொல்றா. ஆனா அவளோட நோக்கம் இன்னுமே வந்து கிளியராகவே தெரியல. ஆனா சரவணன் வந்து என்ன திங்க் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவளை வந்து வீட்டிலேருந்து வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் அவ எங்க போறா, யாரை சந்திக்கிறா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து இருந்தா. ஆனா அதுதான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடுக்கான சஸ்பென்ஸா வந்து இருந்துச்சு. ஆனா எபிசோட் முடிவில் பாண்டியனோட ஃபேஸ் வந்து அப்படியே வந்து குழப்பத்தில் இருக்குது. கோமதி கவலையில் வந்து இருக்காங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பக்கம் பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, நீங்க எல்லாருமே அவளை நம்புறீங்க, ஆனா ஒரு நாள் அவளோட முகமுடி கிளியும் நான் நம்புறேன் அப்படின்னு வந்து சொல்றான். இப்படி தான் வந்து பரபரப்பான சம்பவங்களோட இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. மயிலோட ரகசியம் வந்து வெளிச்சத்துக்கு வருமா, சரவணனால உண்மை வந்து நிரூபிக்க முடியுமா, அடுத்த எபிசோட் வரப்போற ஷாக்கிங்கான டர்னிங் பாயிண்ட் உங்க மனசு வந்து கலங்க வைக்கும். மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பவே பண்ணுங்க.